வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3ல் இயல் 1 எண்ணியலில் பயிற்சி 1.5 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பயிற்சி 1.5 பலவகை திறனறிவு பயிற்சி கணக்குகளில் முதல் கேள்வி பார்க்கலாம். மாலினி 13.92 மீட்டர், 11.5 மீட்டர் மற்றும் 10.64 மீட்டர் அளவுடைய 3 ரிப்பன்களை வாங்கினாள் எனில் ரிப்பனின் மொத்த நீளத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ மாலினி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, 3 அளவுடைய 3 ரிப்பன் வெவ்வேறு ரிப்பன் வாங்குறாங்க. ரிப்பனின் மொத்த நீளத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 3 தனித்தனியாக வாங்கினது மொத்த நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இதை 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா ரிப்பனின் மொத்த நீளம் கிடைச்சிருங்களா. அப்போ ரிப்பனின் மொத்த நீளம் வேணும் அப்படின்னா 3 ரிப்பனோட நீளத்தை கூட்டுறோம். அப்போ முதல் ரிப்பனோட நீளம் என்ன, 13.92 மீட்டர். ரெண்டாவது ரிப்பனோட நீளம் என்ன, 11.5 மீட்டர். எல்லாமே மீட்டரில் தானே இருக்குது. அப்போ அப்படியே கூட்டிடலாங்களா. மூணாவது ரிப்பன் என்ன, 10.64 மீட்டர்ன்னு இருக்கு. ஸோ இதை எப்படி கூட்ட போகிறோம் அப்படின்னா 13.92 என்னென்ன இருக்குது பாருங்களேன். 13.92 10கள் இருக்குது, 1கள் இருக்குது, புள்ளி இருக்குது, புள்ளிக்கு அப்புறம் 10ல் 1 இருக்குது, 100ல் 1 இருக்குங்களா. அது நேராக எழுதிக்க போகிறோம். அப்போது நமக்கு 10கள் இருக்க இடத்துல 1 இருக்குது, 1கள் இருக்க இடத்துல 3 இருக்குது, புள்ளி 10ல் 1 இருக்க இடத்துல 2 இருக்குது, 100ல் 1 இருக்க இடத்துல 10ல் 1 இருக்க இடத்துல 9 இருக்குது, 100ல் 1 இருக்க இடத்துல 2 இருக்குங்களா. அதுவே 11.5 பார்த்தீங்க அப்படின்னா 10கள் 1 இருக்குது, 1கள் 1 இருக்குது, புள்ளி. ஸோ 10ல் 1 5 இருக்குது, 100ல் 1 இல்லை. அப்போ அங்கே என்ன போட்டுக்கணும் அப்படின்னா 0 போட்டுக்கணும். அடுத்து மூன்றாவது ரிப்பன், இது வந்து ரிப்பன் 1, இது ரிப்பன் 2. அடுத்து மூன்றாவது ரிப்பன் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, 10கள் இருக்க இடத்துல 1 இருக்குது, இது 1கள் இருக்க இடத்துல 0 இருக்குது, புள்ளி. ஸோ 10ல் 1 இருக்க இடத்துல 6 இருக்குது, 100ல் 1 இருக்க இடத்துல 4 இருக்குங்களா. இப்போ இதை கூட்டுறோம். அப்போ கூட்டும் போது என்ன கிடைக்குது பாருங்க, 2 + 4 6 ஆகிடும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 9 + 5 14 + 6 வந்து 20 ஆகிடும். மீதி 2. ஸோ 3 2 6, 6 + 3 2 5, 5 + 1 6ங்களா. ஸோ இங்கே என்ன இருக்குது, 1 2 3. அப்போ 36.06ன்னு கிடைக்குது. அப்போ என்ன கிடைக்குது, 36. இதை 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா 36.06 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், மொத்த ரிப்பனின் நீளம். அதுதான் நம்ம கேள்வி கேட்டாங்க. அப்போ ரிப்பனின் மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னா இதை 3ஐயும் கூட்டுறோம். நமக்கு வந்து 36.06 மீட்டர் இருக்கு. அடுத்த ரெண்டாவது கேள்வி, சித்ரா இனிப்பு தயாரிக்க 10 கிலோகிராம் 35 கிராம் நெய் வாங்குகிறார். ஸோ என்னது, சித்ரா அப்படிங்கிறவங்க இனிப்பு தயாரிக்க ஸ்வீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நெய் வாங்குறாங்க. எவ்வளோ நெய் வாங்குறாங்களா, 10 கிலோகிராம் 35 கிராம் வாங்குறாங்களாம். அதில் 8 கிலோகிராம் 59 கிராம் நெய்யை பயன்படுத்துகிறார் எனில். ஸோ அதில் எவ்வளோ பயன்படுத்துகிறாங்களாம், 8 கிலோகிராமும் 59 கிராமும் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா மீதமுள்ள நெய்யின் அளவை காண்க அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போ அவங்க வாங்கியது ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். சித்ரா வாங்கியது எவ்வளோ அப்படின்னா, சித்ரா வாங்கிய நெய் வந்து 10 கிலோகிராம் 35 கிராம் இருக்கு இல்லைங்களா. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 10.35ன்னு எழுதிக்கலாம், 10.35ன்னு எழுதிக்கலாம், 10.035ன்னு வரும், 10.035 அப்படின்னு எழுதிக்கலாம். இது எப்படி மாற்றுறோம் அப்படின்னா கிலோகிராம கிராமாக மாற்ற, கிலோகிராம நம்ம என்ன பண்ணுறோம், கிராம கிலோகிராமாக மாற்றுறோம். நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நான் இப்போ என் சைடில் போட்டு காமிக்கிறேன். இப்படி டேரெக்டாக போட்டாலும் சரி, இல்லை இந்த ஃபார்முலா பண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டாலும் சரி. 1 கிராம் = 1/1000 கிலோகிராம்னு வரும். 1 கிராம் = 1/1000 கிலோகிராம். அப்போ 35 கிராம் = என்ன வரும், 35/1000 கிலோகிராம்னு வருங்களா. ஸோ வகுத்தல நமக்கு 10 100 1000 இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்குது அப்படியே போட்டு கீழே எத்தனை 0 இருக்குன்னு பார்க்கணுங்களா. 3 0 இருக்குது. அப்போ 3 இலக்கம் முன்னாடி, லாஸ்ட் வந்து 2 தான் இருக்குது. அப்போ 3வது இல்லைன்னா 0 போட்டு புள்ளி வச்சுப்போங்களா. அப்போ 10 அப்போது நம்ம 35 கிராம கிலோகிராமாக மாற்றினேன் அப்படின்னா 0.035ன்னு வருது. இதோட 10 கூட்டினா என்ன ஆகும், 10.035 கிலோகிராம்னு வந்துடுங்களா. ஸோ அடுத்தது பயன்படுத்திய நெய் எவ்வளோன்னு எழுதிக்கலாங்களா. பயன்படுத்திய நெய் வந்து கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, பயன்படுத்திய நெய் வந்து 8 கிலோகிராம். அப்போ 8.59 கிராம்னு கொடுத்துருக்காங்க. அது கிலோகிராமை நம்ம மாற்றுறோம் அப்படின்னா 8.059 கிலோகிராம் அப்படின்னு வருங்களா. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா மீதமுள்ள நெய்யின் அளவு கேட்குறாங்க. மீதமுள்ள நெய்யின் அளவு. அப்போ மீதமுள்ள
மீதமுள்ள நெய்யின் அளவு வேணும் அப்படின்னா மொத்தம் அவங்க வாங்கினதுலேருந்து பயன்படுத்தியதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? மீதமுள்ளது கிடச்சிருங்களா? அப்போ 10.035ஓட 8.059 கிலோகிராம் என்ன பண்ணுறோம்? கழிக்கிறோம். சேம் அதே மாதிரி தான் நமக்கு என்ன இருக்குது? 10.035. இங்கே என்ன இருக்குது? 8.059. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஒன்றில் 10 நம்ம இதில் வந்து என்ன இல்லை 10கள் இல்லை, அப்போ 0 போட்டுப்போங்களா? இது ரெண்டையும் கழிக்கிறோம். 5ல் 9 போகாது. 5ல் என்ன ஆகாது? 9 போகாது. ஒன்று கடன் வாங்கி இவங்க 15 ஆகிடுவாங்க, இவங்க என்ன ஆகிடுவாங்க? 2 ஆகிடுவாங்களா? 2ல் 5 போகாது. அப்போ இங்கேருந்து கடன் வாங்குறோமா? இந்த 1 வந்து 0 ஆகி இவங்க 10 ஆவாங்க. இந்த 10லேருந்து இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்து இவங்க 10 ஆவாங்க, இவங்க 9 ஆவாங்க. இந்த 10லேருந்து ஒன்று கடன் கொடுத்து இவங்க 9 ஆவாங்க, இவங்க 12 ஆயிடுவாங்க. அப்போ 15ல் 9 போச்சுன்னா மீதி 6, 12ல் 5 போச்சுன்னா மீதி 7, 9ல் 0 போச்சுன்னா 9. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 9ல் 8 போச்சுன்னா மீதி 1, 0ல் 0 போச்சுன்னா 0ன்னு வந்துடுவாங்களா? அப்போ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 1.976 கிலோகிராம்னு கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் கொஸ்டின் என்ன கேட்டாங்க? மீதமுள்ள நெய்யின் அளவு கேட்டாங்களா? அப்போ அவங்க வாங்கின நெய்யில் ஸ்வீட் செஞ்சுட்டாங்க அப்படின்னா மீதி இன்னும் எவ்வளோ நெய் இருக்குது அப்படின்னா மீதமுள்ள நெய்யின் அளவு ஈக்குவல் டு 1.976 கிலோகிராம். ஸோ நம்ம 1 கல்லுக்கு நேரம் 1 கல் போட்டுக்கிறோம், 10 கல்லுக்கு நேரம் 10 கல், 10ல் 1க்கு நேரம் அப்படி போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். அடுத்து 3வது கேள்வி. ஒரு பால் குப்பியின் கொள்ளளவு 2.53 லிட்டர் எனில். ஸோ ஒரு பால் குப்பி அப்படின்னா என்னென்னா பால் கண்டெய்னர், டின்னு, கேனு இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதோட கொள்ளளவு அப்படின்னா மொத்தமாகவே இப்போ ஒரு பாத்திரம் இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த பாத்திரத்தில் இந்த 1 லிட்டர் எண்ணெய் தான், இப்போ ஒரு பாட்டிலில் ஒரு 1 லிட்டர் எண்ணெய் தான் ஃபில் பண்ண முடியும், இந்த பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா 1/2 லிட்டர் தான் ஃபில் பண்ண முடியுங்கிற மாதிரி அந்த பால் குப்பி அந்த பால் கேனில் வந்து எவ்வளோ ஃபில் பண்ணலாம் அப்படின்னா 2.53 லிட்டர் தான் ஃபில் பண்ண முடியும். கொள்ளளவே அவ்வளோதான். ஓகேங்களா? அதுக்கு மேலே என்ன ஆகாது? அது பிடிக்காது. அதோட அளவே அவ்வளோதான். அது போன்ற 8 குப்பிகளில் நிரப்ப அளவு பால் எவ்வளோ பால் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்களா? ஒரு குப்பியில் வந்து 2.53 லிட்டர் வந்து ஃபில் பண்ணலாங்களாம். அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா 8, அதே மாதிரி 8 கேன் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ ஃபில் பண்ண முடியும்னு கேட்குறாங்களா? அப்போ 2.53 8ஆல் பெருக்கணும் அப்படின்னா விடை கிடைச்சிருமா? ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்து எழுதிக்கிறோம். ஒரு பால் குப்பியின் கொள்ளளவு, ஒரு பால் குப்பியில் எவ்வளோ ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா 2.53 லிட்டர் ஃபில் பண்ண முடியும். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா 8 பால் குப்பியின் கொள்ளளவு என்னன்னு கேட்குறாங்களா? 8 பால் குப்பியின் கொள்ளளவு. ஒருவேளை 8 பால் குப்பி கொடுத்துட்டு 1 கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம அங்கே வகுப்போம். 1 கொடுத்து 8 கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? பெருக்கணும். அப்போ 2.53ஓட 8 நம்ம பெருக்கிறோம். அப்போ 2.53 பெருக்கல் 8ன்னு வந்துடுங்களா? எதில் வரும்? நமக்கு லிட்டரில் தான் வரும். இப்போது 2.53 பெருக்கல் 8 இருந்துச்சுன்னா புள்ளியோடு இருந்ததுன்னா புள்ளி இல்லாமல் பெருக்கி என்ன பண்ணுவோம்? கடைசியாக புள்ளி வைப்போங்களா? ஸோ அதை தான் பண்ண போகிறோம். அப்போ 2.53 புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும்? 253 பெருக்கல் 8ன்னு வந்துடும். 8 3 24 மீதி 2, 8 5 40 + 2 42 மீதி 4, 8 2 16 + 2 20ன்னு வந்துடுங்களா? அப்போது 2024 லிட்டர் அப்படின்னு கிடைக்குது. நம்ம இங்கே புள்ளி இல்லாமல் பெருக்கியிருக்கோம். கொஷினில் பாருங்கள் எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கு? 1 2 புள்ளி இல்லாமல் பிரிக்கிறது இந்த ஆன்சர் வந்துடும். கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கா? அப்போ இங்கே 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆன்சர் என்ன பண்ணுவோம்? கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ 20.24 லிட்டர்னு வரும். 20.24 லிட்டர். அப்போ தேர்ஃபோர் 8 பால் குப்பியின், அதான கொஸ்டினில் கேட்டாங்க, 8 பால் குப்பியில் எவ்வளோ ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ 8 பால் குப்பியின் கொள்ளளவு எவ்வளோ அப்படின்னா 20.24 லிட்டர் தான் சரியான விடை. அடுத்து 4வது கேள்வி. ஒரு கூடை ஆரஞ்சு பழங்களின் எடை 22.5 கிலோகிராம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கூடையில் எல்லாம் என்ன இருக்குங்களா? ஆரஞ்சு பழம் இருக்குங்களா? மொத்தமாக அந்த ஒரு கூடையில் எவ்வளோ விலை, எத்தனை கிலோ ஆரஞ்சு பழம் இருக்குங்களா? 22.5 கிலோகிராம் இருக்குன்ட்டாங்களா? ஒரு குடும்பத்திற்கு தேவைப்படும் ஆரஞ்சு பழங்களின் எடை, ஒரு குடும்பத்திற்கு மொத்தமாக ஒரு கூடையில் 22 கிலோ இருக்குது, 22 கிலோ இருக்குது. ஆனால் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ தேவைப்படுது? 2.5 கிலோகிராம் அப்படின்ட்டாங்களா? அப்புறம் என்ன அர்த்தம்? 2.5 கிலோ தான் தேவைப்படுது அப்படின்னா அதனை எத்தனை குடும்பங்களுக்கு சமமாக பங்கிட முடியும் அப்படின்னு கேட்குறாங்களா? சமமாக பங்கிட முடியும் அப்படின்னு கேட்டாவே நம்ம என்ன பண்ணோம்? மொத்தத்தில் இருந்து ஒருத்தருக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை வகுத்தோம் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருங்களா? ஸோ அப்போ பாருங்கள் கொஷினில், அப்போ ஒரு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கூடை ஆரஞ்சு எடை, ஆரஞ்சோட எடை எவ்வளோ? 22.5.
அடுத்து என்னது, ஒரு குடும்பத்திற்கு, அதான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஒரு குடும்பத்திற்கு தேவைப்படும் ஆரஞ்சு ஒரு குடும்பத்திற்கு எவ்வளோ இருந்தால் போதுங்களா, 2.5 கிலோகிராம் இருந்தால் போதுங்களா. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, குடும்பங்களின் எண்ணிக்கை. அப்போ இந்த ஒரு மொத்தமாக 22.5 கிலோகிராம் இருக்குது. ஒரு குடும்பத்திற்கு 2.5 கிலோ இருந்துச்சு அப்படின்னா எத்தனை குடும்பத்திற்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ குடும்பங்களின் எண்ணிக்கை. ஸோ என்ன கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க, இப்போ எத்தனை பேருக்கு சமமாக பிரித்து கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ குடும்பங்களின் எண்ணிக்கை நமக்கு வேணும் அப்படின்னா அப்போது மொத்தம் எவ்வளோ, 22.5, ஒருத்தருக்கு எவ்வளோ 2.5. அப்போ 22.5 2.5ஆல் வகுத்தோம் அப்படின்னு நமக்கு கிடச்சிருங்களா. ஸோ அப்போ பாருங்கள், அப்போ 22.5 வகுத்தல் 2.5ன்னு போடுவோம். ஸோ நமக்கு என்ன இருக்குது, கடைசியில் ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது, வகுத்தல புள்ளி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், இப்போ 10ன்னு போட்டுப்போங்களா. புள்ளி எழுதும் போது இங்கே 2.5க்கு என்ன இருக்குது, கடைசியில் ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ புள்ளி இல்லாமல் எழுதும் போது 25/10ன்னு போட்டுப்போங்களா. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படியே வச்சுப்போம். ரெண்டாவது வகுத்தல் இருக்கிறது பெருக்கலாக மாற்றும் போது 25/10 அப்படிங்கிறது 10/25 தலைகீழாக மாறிடும். அப்போ இந்த 10ம் 10 கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது, 225/25 இருக்குங்களா. ஸோ இப்போ 25 வாய்ப்பாடில் 225 எத்தனை தடவை வருதுன்னு பார்க்கணும். ஸோ 25 × 4னா 100, 25 × 8 அப்படின்னா 200, 25 × 9 என்ன ஆகும், நமக்கு 225 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது என்ன போட்டு பாருங்கள், 25ஓட 9 நம்ம பெருக்கிறோம். அப்போ 9 5 45, மீதி 4, 9 2 18, 18 + 2 22ங்களா. அப்போ என்ன ஆகுது, 225 25ஆல் நம்ம வகுத்தோம் அப்படின்னா 9ன்னு கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் எத்தனை குடும்பங்களுக்கு சமமாக கொடுக்க முடியும், 9 குடும்பங்களுக்கு சமமாக என்ன பண்ண முடியும், 2.5 கிலோ அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம கொடுக்கலாம். 22.5 கிலோவை 9 குடும்பங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 2.5 கிலோ அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அடுத்த ஐந்தாவது கேள்வி, ஒரு அடுமனையாளர் சுடுபவர் 10 சம அளவிலான கட்டிகைகளை கேக்ஸ் தயாரிப்பதற்கு 3.924 கிலோகிராம் சர்க்கரை பயன்படுத்தினார் எனில் ஒவ்வொரு கட்டிகைக்கும் பயன்படுத்தப்படும் சர்க்கரையின் அளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஒரு அடுமனையாளர் அப்படின்னா யாரு அப்படின்னா பேக்கரியில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பேக் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள தான் நம்ம அடுமனையாளர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணுறாரு அப்படின்னா 10 சம அளவிலான கட்டிகைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 10 சேம் ஒரே குவான்டிட்டியில் இருக்க மாதிரி கேக்கு தயாரிக்கிறார். எவ்வளோ பண்ணுறாரு, கேக் தயாரிக்கிறாருங்களா. அதுக்கு 3.924 கிலோகிராம் சர்க்கரை பயன்படுத்தினார். எப்போ 10 கேக்கு தயாரிக்க 3.924 கிலோகிராம் சர்க்கரை பயன்படுத்தினார் அப்படின்னா ஒவ்வொரு கட்டிகைக்கும் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு கேக்கும் 10 கேக்கு இவ்வளோ சர்க்கரை பயன்படுத்தினார் அப்படின்னா ஒரு கேக்கு எவ்வளோ சர்க்கரை பயன்படுத்திருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மொத்த சர்க்கரையை 10ஆல் வகுத்தோம் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருங்களா. மொத்த சர்க்கரையை 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா கிடைச்சிருங்களா. அப்போ 10 கட்டிகளை தயாரிப்பதற்கு சர்க்கரையின் அளவு எவ்வளோ, 3.924 கிலோகிராமுங்களா. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு கேக் தயாரிக்கணும் அப்படின்னா எவ்வளோ சர்க்கரை ஆகும் அப்படிங்கிறத நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு கட்டிகைகளை தயாரிக்க சர்க்கரையின் அளவு எவ்வளோ அப்படின்னா 3.924 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருங்களா கிலோகிராமா. ஸோ வகுத்தல் நம்ம எப்படி எழுதுவோம், 3.924 வகுத்தல் 10 இருக்கு. அப்போது வகுத்தலில் 10 100 1000 புள்ளி முன்னாடி நகர்த்துவோமா. அப்போ இங்கே எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது, ஒரு பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ இங்கே இருக்க புள்ளியை ஒரு இலக்கம் முன்னாடி நகர்த்துறோம். அப்போ எங்கே வந்துடும், 0க்கும்
3க்கும் நடுமத்தில் வந்துடும். அப்போ 0.3924 கிலோகிராம்னு வந்துடும். எப்படின்னு புரியுதுங்களா? நமக்கு வகுத்தல்ல 10 இருக்கு. வகுத்தல்ல 10, 100, 1000 இருந்துச்சுன்னா எத்தனை பூஜ்ஜியம் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு பூஜ்ஜியம் இருந்துச்சு அப்படின்னா இருக்க புள்ளியை ஒரு இலக்கம் முன்னாடி நகர்த்துவோம். இப்போ 2 பூஜ்ஜியம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 இலக்கம் முன்னாடி நகர்த்துவோமா? அப்போ இங்கே ஒரு பூஜ்ஜியம் இருக்கனால ஆல்ரெடி இருக்க புள்ளி ஒரு இலக்கம் முன்னாடி நகர்த்துறோம். முன்னாடி எதுவுமே இல்லைன்னா என்ன போட்டுப்போம்? 0 போட்டுப்போம். ஸோ அப்போ ஒரு கட்டிகை ஒரு கேக்கு தயாரிக்க எவ்வளோ ஆகுது செலவு? 0.3924 கிலோகிராம் சர்க்கரை தேவைப்படுது. இதுதான் இந்த கேள்வியோட பதில். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.